This call is now being recorded. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ பார்ட்லாம் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, generally an assess taxed on income accrued to him only is not liable to tax for the income for other persons, which means இவன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கான். எப்பவுமே வந்து இன்னொருத்தரோட டாக்ஸுக்கு வந்து அந்த அசசி டாக்ஸ் கட்டணுமா, அனதர் பர்சனுக்கு வந்து நான் டாக்ஸ் கட்டணுமா, அசசி நான் டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் சம் ஆஃப் த எக்ஸம்ஷன் இருக்கு. பட் அப்போ ரூலுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு. அதை சொல்ற செக்ஷன் தான் 60 to 64. ஸோ யூ ஹேவ் டு ரைட் ஹியர் 60 to 64 இஸ் டாக்கிங் அபவுட் கிளப்பிங். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் கிளப்பிங் பற்றி பேச போகுது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாயிண்ட்டுமே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, எதெல்லாம் கிளப் ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். விச் மீன்ஸ் மைனர் சைல்டு. மைனர் சைல்டுனா 18 வயசு கீழே இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பேரண்ட்ஸோட கையில் போய் கிளப் ஆகும். ஸ்பவுஸ் வந்து வேற ஏதாவது லைக் ரெமுனரேஷன், அவங்களும் வந்து வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு அவங்க ஒரு ரெமுனரேஷன் வந்து 2 பேரும் சேம் ஜாப், இப்போ ஒரு பார்த்தாலே ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் கிளப் ஆகும். அந்த மாதிரி வந்து they are giving the different criteria for 60 to 67. அதுதான் இந்த இடத்துல ஓவராலா கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 60 அது எதை பத்தி பேசுது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் அசெட். அதாவது அந்த அசெட்டை டிரான்ஸ்ஃபரே பண்ணாம வெறும் இன்கம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான எக்ஸாம்பிள் பின்னாடி அப்படியே திருப்பி இங்க பாருங்க. இதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் அசெட் செக்ஷன் 60 எதை பத்தி பேசுது அப்படின்னா, இங்க பாப்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஓனர் வந்து பாப் தான். ஓகேவா? யாருக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காருன்னா, கூப்பர் அப்படின்றவருக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா கூப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரெண்ட் யாருக்கு பே பண்றாரு? ப்ரூஸ்க்கு பே பண்றாரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அசெட் என்ன இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆனா இன்கம் என்ன இருக்கு? டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் பூபுன்றவரு அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அசெட் நாட் டிரான்ஸ்ஃபர், பாப் நாட் டிரான்ஸ்ஃபர். ஓகே. ஸோ ப்ரூஸ் அப்படின்றவர்கிட்ட என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்கம் போயிருக்கு, இன்கம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அசெட். அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆனால் இன்கம் மட்டும் ப்ரூஸ் கிட்ட போயிருக்கு, பாப் கிட்ட இருந்து. கரெக்டா? ஸோ இப்போ யார் கையில் கிளப் ஆகும் அந்த இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டா கிளப்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பாப். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. பட் இந்த ஆன்சருக்கு பிஃபோரா நீங்க வந்து இது உள்ள கோ த்ரூ பண்ணணும். கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது யார் கையில கிளப் ஆகுது அப்படின்னா பாப் கையில கிளப் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் த கிரைடீரியா விச் மீன்ஸ் அசெட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பட் ஆனால் அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ கோ த்ரூ பண்ணி பாருங்க. வேற இன்கம் இஸ் டிரான்ஸ்ஃபர் வித்வுட் டிரான்ஸ்ஃபரிங் த அசெட் yielding such income, then income so transfer shall be clubbed in the hands of transferor. Who is the transferor here? Bob. Transferor. Here he is a transferee. யாரு? ப்ரூஸ். ப்ரூஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபரி. ஓகேவா? ஸோ அவர் கையில் டாக்ஸபிள் ஆகும் சொல்லிட்டான். ஹவ் ப்ரொவிஷன் ஹோல்ட் குட் வெதர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ரெக்வரபிள் ஆர் நாட், வெதர் டிரான்சாக்ஷன் இஸ் எஃபெக்ட் பிஃபோர் ஆன் அதர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். விச் மீன்ஸ் இங்கே என்ன இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீங்க அதை ரெக்கவரபிள்ல பண்ணுங்க, இர்ரெக்கவரபிள் பண்ணுங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் நீங்க அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம வெறும் அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா then it will be taxable under section 60, which means clubbed. taxable தாண்டி which means clubbed in the hands of transferor under section 60 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் கேஸ். நெக்ஸ்ட் மறுபடியும் புக் பின்னாடி போங்க. அடுத்த கேஸ், செகண்ட் கேஸ் இஸ் திஸ் ஒன், ரெவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர். இது என்ன ரெவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர்? விச் மீன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு அசெட் எதையோ டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுப்போம். ஃபியூச்சர்ல அது திரும்ப எனக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப நான் எடுத்துப்பேன், இல்ல 3 வருஷம் கழிச்சு நான் திரும்ப எடுத்துப்பேன், இல்லைன்னா எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் திரும்ப எடுத்துப்பேன். இந்த மாதிரி சில கண்டிஷன் வச்சு நான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு அப்படின்னா தென் அப் டு தட் பாயிண்ட், விச் மீன்ஸ் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2019 இருக்குன்னு வச்சுப்போம். 2019 நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு அசெட் ஒன்று வச்சிருக்கேன். இதுல இருந்து எனக்கு வந்து ரெண்ட் இன்கம் சம்திங், ரெண்டல் இன்கம் ஒரு 10,000 அரௌண்ட் 10,000 வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. 2019 நான் இப்போ என்ன பண்றேன்னா ஸ்ரீஹரிக்கு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்? எனக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த அசெட்டை நான் இப்போ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2019 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ என்னன்னா 2025 இருக்குன்னு வச்சுக்கோமே. 2025 நான் இப்போ இந்த அசெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்ரீஹரி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ ஆனா இப்போ இந்த 2019 இருந்து 2025 வரைக்கும் 20, 21, 22, 23, 24 இத்தனை வருஷம் இதுல 10,000 ரூபாய் ஒரு இன்கம் வந்திருக்கும் இல்லைன்னா, அது இப்போ யார் கையில நான் கிளப் ஆயிருக்கும் அப்படின்னா என் கையில தான் கிளப் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா, ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதே என்ன பண்ணேன்? கண்டிஷன் இங்க போட்டுட்டேன்.
எப்போ எனக்கு எப்போ தேவைப்படுதோ when I need the asset then I'll get back from you அப்படின்னு சொல்லி தான் இந்த அசட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென் this 10,000 it will be clubbed in my hand which means ஸ்ரீஹரி அதை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலுமே 10,000 என் கையில் கிளப் ஆகி நான் தான் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் ஓகேவா ஸோ அதுதான் செக்ஷன் 61 அது செக்ஷன் 61 now you going to 61 so here recoverable transfer if an asset transfer an asset under recoverable transfer then income generated from such asset shall be clubbed in the hands of transferor here also transferor யாரு நான் தான் ஸ்ரீஹரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் so I become as a transferor ஸ்ரீஹரி is become as a transferee ஓகேவா சேம் கேஸ் அப்ளை பண்ணி பாருங்க ரெவர்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு சொல்லியிருப்பான் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கோங்க ஹவுஸ் யார் ஓன் பண்ணியிருக்காங்க பாப் transfer to Bruce without condition that he will take it back whenever he required with the condition sorry without condition படிச்சிட்டேன் with the condition அதாவது கண்டிஷனோட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் திரும்ப எடுத்துப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ப்ரூஸ் ஹவுஸை வந்து ஹவுஸ் கிவன் ஆன் ரெண்ட் டு கூப்பர் பை ப்ரூஸ் என்ன பண்றாருன்னா கூப்பருக்கு ரெண்ட்டுக்கு விடுறாரு இப்போ இங்க ரெண்ட் இன்கம் வருது இல்லையா ரெண்ட் இன்கம் யார் ரிசீவ் பண்ணிருப்பாரு ப்ரூஸ் தான் ரிசீவ் பண்ணிருப்பாரு ஆனா அந்த ரெண்டல் இன்கம் யார் கையில கிளப் ஆகும் பாப் கையில கிளப் ஆகிடும் ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஹவுஸ் பிலாங்ஸ் டு பாப் ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஹஸ் பீன் மேட் டு ப்ரூஸ் கிளப்பிங் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள் இன்கம் வில் பி கிளப்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பாப் முடிஞ்சு போச்சு asset transfer as asset under a revocable transfer so this is called as revocable transfer this is not only like this இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மூவி எக்ஸாம்பிள் காஞ்சனா 3 வச்சு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ தட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் இயர் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தீங்கன்னா அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஓகேவா வேற என்ன பெரிய பாயிண்ட் இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு 63A transfer shall be deemed to be revocable transfer which means இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் டீம் டு பி ரெவக்கபிள்னு சொல்றான் எது ரெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் எனி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரீட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆஃப் எனி பார்ட் ஹோல் ஆஃப் த இன்கம் அசெட் டு த ட்ரான்ஸ்ஃபரர் விச் மீன்ஸ் இப்போ இங்க பாப் இருக்காரு பிளஸ் வந்து ப்ரூஸ் கூப்பர் இருக்காங்க இல்லையா இப்போ இது மாதிரி இல்லாம இன்டைரக்டா பெனிஃபிட் வரும் யாருக்குன்னா பாப்க்கு வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட் இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து ஸ்ரீஹரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆனால் ஓப்பனாக வந்து நான் ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலை விச் மீன்ஸ் இது ரெக்கவரபிள் தான் நான் மென்ஷன் பண்ணல எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் எடுத்துப்பேன்னு சொல்லலை ஆனால் ஃபியூச்சரில் வந்து இது கிடைக்கிற பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்கேஸ் இந்த அசட்ல இருந்து எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இருக்கு ஆனால் ஸ்ரீஹரிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதை ஆனாலும் எனக்கு அதுல இருந்து ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னா தென் தட் இஸ் கன்சிடர் டீம் டு பி ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளப் ஆகுமா அதே இன்கம் புரியுதா அது என்ன மாதிரி சுச்சுவேஷன் சொல்லலாம்னா மைட் பி எனி பெனிஃபிஷியல்னும் போது என்ன அசெட் எடுக்கலாம் ஷேர்ஸ் இல்லை கோல்டு எடுத்துக்கலாமா கோல்டு எடுத்தோம்னா கூட ஃபியூச்சரில் நம்ம விற்றோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் சரி ஓகே இப்போ கோல்டு இருக்குன்னு வச்சுப்போமே இட்ஸ் அசெட் ரைட் மூவபிள் அசெட் ஸோ இந்த அசெட்டை நான் வந்து இப்போ ஸ்ரீஹரி கிட்ட மாற்றிருக்கேன் 2019 ஓகேவா இப்போ ஸ்ரீஹரி தான் அதுக்கு வந்து ஓகே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் 2025 ஸ்ரீஹரி அதை சேல் பண்ணுறாரு சேல் பண்ணும்போது அங்கே ஒரு கெயின் கிடைக்குது இந்த கெயினில் எனக்கும் ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கு ஓகேவா பட் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் சொல்லல ஓகே இந்த கோல்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கு ரேட்டுக்கு நான் வித்துட்டேன் யார்கிட்ட ஸ்ரீஹரி கிட்ட கொடுத்துட்டேன் பட் அது ரெக்கவரபிள் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணல பட் ஐ எம் ட்ரான்ஸ்ஃபர் த கோல்டு ஓகேவா ஸ்ரீஹரி 2025 அது விற்கும் போது ஆல்வேஸா அன்னைக்கு வாங்கின ரேட் விட ஒரு ஹையராக தான் விற்பாரு ஸோ அப்படி விற்கும் போது மைட் பி இந்த கோல்டு வந்து என்னோட ஒரு பரம்பரை சொத்தாக இருக்கலாம் வேற மாதிரி எப்படி சொல்லலாம் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஓகே இப்போ மைட் பி அது வந்து என்னோட பரம்பரையாக வச்சுட்டு இருக்க ஒரு நகைன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவர்கிட்ட கொண்டு வந்து அதை மார்ட்கேஜ் வைக்கிறேன் அடமானத்துக்கு வைக்கிறேன்னு வச்சுப்போம் ஸ்ரீஹரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் வைக்கிறேன் ஸோ இந்த அடமானம் வந்து 2025 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகேவா நான் அதை இன்னும் இதுவே பண்ணல ரெக்கவரே பண்ணல ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஓகே ஸ்ரீஹரிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு 2025 அவர் அதை விற்கலான்னு டிசைட் பண்ணிட்டாரு உங்ககிட்ட இருந்து காசு வர மாதிரியும் எனக்கு தெரியல ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அதை சேல் பண்ணிடுறேன் சேல் பண்ணும்போது அங்கே ஒரு கெயின் கிடைக்கும் இல்லையா இப்போ அந்த கெயின் வந்து ரெண்டு பேருக்குமானது கரெக்டா ஃபார் எக்ஸாம்பிள் 2019 நான் போய் அடமானம் வச்சிருக்கேன்ப்பா அன்னைக்கு தங்கத்தோட மதிப்பு 10 லட்ச ரூபான்னு வச்சுப்போம் இந்த 10 லட்ச ரூபா நான் இவர்கிட்ட இருந்து காசாக வாங்கிட்டேன் ஓகேவா ஆஸ் பர் இந்த மார்ட்கேஜ் வந்து என்னன்னா ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்ல தான் இருக்கு பட் இங்க இது மென்ஷன் ஆயிடுச்சு ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆட்டோமேட்டிக்கா பிகாஸ் இட்ஸ் ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அதனால இதுல இருந்து எந்த இன்கம் ஜென்ரேட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா என்னது கிளப் ஆகும் பட் யூ ஹேவ் அசியூம் இப்போ இன்கேஸ் 2019 இது ஒரு 10 lakhs 2025 வரைக்கும் என்னால் திருப்பி அந்த 10 lakhs கொடுக்க முடியல ஆனால் இந்த நகையோட ரேட் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இல்லை 15 lakhs மாறி இருக்கும் ஸோ 15 lakhs அப்படின்னும் போது ஸ்ரீஹரிக்கு தேவைப்படுற 10 lakhs மட்டும் இதுலேருந்து எடுத்துப்பாரு
பேலன்ஸ் இருக்க 5 lakhs இருக்கும் இல்லையா, இது ஆக்சுவல் கெயின் தான். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த கெயின் இப்போ யார் கையில் டாக்ஸபிள் ஆகும்? 2025 ஹரிக்கே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இப்போ இந்த 5 lakhs கெயின் அப்படிங்கிறது யார் கையில் விச் மீன்ஸ் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட்ஸ் டீம் டு பி ரெவக்கபிள்னு சொல்லி இதுவும் இவர் கையில் வந்து கிளப் ஆகும். பட் பிஃபோர் தட் ஹியர் மார்க்கேஜ் அப்படின்னும் போது அந்த இடத்துல ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இன்கேஸ் மார்க்கேஜ் இல்லாமல் அப்படி திங்க் பண்ணி பாருங்க. மார்க்கேஜ் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடல, மார்க்கேஜ்னு நான் போடல. இப்போ என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். சரிடா, இந்த நகையை வச்சுக்கோ, எனக்கு ஒரு 10 லட்சம் கடனாக கொடு. ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்ல இல்லை. இன்கேஸ் நான் கொடுக்கல அப்படின்னா 10 லட்சத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த நகையை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா என்னால் திரும்ப கொடுக்க முடியல, 10 lakhs என்னால் திரும்ப கொடுக்க முடியல. ஸோ அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான், ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்குறான், 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறான்ப்பா. ஓகே, 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டான், என்கிட்ட இருந்து காசு வரலன்னு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அதை அவன் சேல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டான். அப்போ சேல் பண்ணும்போது 15 lakhs சேல் பண்ணுறான். இப்போ அங்கே ஒரு 5 lakhs கெயின் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கெயின் வந்து இது ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் தானா அப்படின்னு கேட்டால், முன்னாடி ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபரும் நான் அக்ரிமெண்ட் போடலை, அவங்ககிட்ட அடமானன்ற மாதிரி நான் சொல்லலை, நார்மலைஸ் பண்ணி நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இந்த 5 lakhs கெயின் வந்து என் ஃப்ரெண்டு கையில் தான் டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, அது என் கையில் தான் கிளப் ஆகும். இட்ஸ் வில் பி டீம் டு பி ரெக்கவரபிள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த பாயிண்ட் உங்களுக்கு? இந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டேரக்டாவோ இன்டெரக்டாவோ அதுல இருந்து ஒரு பெனிஃபிட் மைட் பி அவன் கொண்டு வந்து கூட கொடுத்துடலாம். 5 lakhs எனக்கு கெயின் கிடைச்சிருக்குடா, நான் 10 லட்சத்தை எடுத்துட்டேன், தான் இந்த 5 லட்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்கா அசட் என்னைக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஆனா கெயின் என்னைக்கோ கிடைக்குது. இன்டைரக்டா ஏதோ ஒரு பெனிஃபிட். ஓகேவா? மைட் பி அவன் அதுல ஏதாவது அந்த கோல்டு நான் கொடுத்ததுல ஏதாவது அவன் அடிஷனலா எதாவது ஆட் பண்ணிருக்கலாம். நம்ம கேபிட்டல் கெயின்ல பார்த்தோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம், டைமண்ட் ஏதாவது ஆட் பண்ணிருக்கலாம், இடையில ஏதாவது நடந்திருக்கலாம். பட் இங்க அல்டிமேட்டா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் அஸ் டீம் டு பி ரெவக்கபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். It anyway gives the transferor rights to reassume power directly or indirectly over any part or whole of the income of the asset. Which means வேற ஏதாவது வழியில இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பட் ஆனால் ஏதோ ஒரு வழியில எனக்கு மறுபடியும் என்னால் அந்த பவரை வந்து ரீஅசியூம் பண்ண முடியுது. ஏதோ ஒரு லூப் ஹோல் மூலியமா என்னால் அதில் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த அசட்னா, தென் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு என்கிட்ட இன்னும் பவர் இருக்கு, அதை நான் ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டீம் டு பி ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? மேலே கொடுத்துருக்க கேஸ்லாம் எக்ஸம்ஷன். எப்போ எக்ஸம்டட் ஆகுமா? இன்கேஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இர்ரெக்கவரபிள். ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்ததும் இர்ரெக்கவரபிளாக இருக்கணும், ரெக்கவரபிளாக இருக்கக்கூடாது. லைஃப் டைம் பெனிஃபிஷரியே கிடையாது. விச் மீன்ஸ் லைஃப் டைம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்மே கிடையாது, இர்ரெக்கவரபிள் தான் அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். அதே மாதிரி எனி ட்ரான்ஸ்ஃபர் இர்ரெக்கவரபிள் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி. ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட இருந்து திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது, அதுவுமே இர்ரெக்கவரபிள் இருக்கு அப்படின்னா தென் 61 ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாதான். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கான்? ட்ரான்ஸ்ஃபர் மேட் பிஃபோர் 1/4/2021 நினைக்கிறேன், 61 கொடுத்துருக்கான். 1/4/2020 என்ன கொடுத்துருக்கான் உங்க புக்ல? ஏதாவது சேஞ்ச் இருக்கா அதுக்கு? 1/4/61 தான் இருக்கா உங்க புக்லயும்? 1961 அஃப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான். ஸோ அதுக்கு பிஃபோராக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விச் இஸ் நாட் ரெக்கவரபிள் ஃபார் த பீரியட் எக்ஸிடிங் 6 years. விச் மீன்ஸ் 6 வருஷத்துக்கு மேலே அது உங்களுக்கு ரெக்கவரபிள் ஆகாமல் இருக்குது ஒரு அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ எக்ஸம்ஷன் தான். விச் மீன்ஸ் இப்போ 1961க்கு முன்னாடி நான் ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், 1960 ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த அசட் எனக்கு 1970 மறுபடியும் ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுமானா? இங்கே ரெக்கவர் தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 6 வருஷத்தை தாண்டிடுச்சு, 66 வரைக்கும் தான். மைட் பி நான் 64லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தென் தட் வில் பி 1964லே மறுபடியும் இது ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் டாக்ஸபிள். விச் மீன்ஸ் கிளப் ஆயிருக்கும், கிளப் ஆகி டாக்ஸபிள் ஆயிருக்கும். ஓகேவா? பட் 1970 அப்படின்னும் போது இட்ஸ் எக்ஸிடிங், நாட் ரெக்கவரபிள் ஃபார் எக்ஸிடிங் 6 years. 6 yearsக்கு மேலே வரல அப்படின்னாலே விச் மீன்ஸ் 1961க்கு பிஃபோராக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்போத்துலேருந்து எனக்கு 6 வருஷத்துக்கு மேலேயுமே நான் ரெக்கவர் பண்ணல அப்படின்னா தென் திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். விச் மீன்ஸ் எக்ஸம்ஷன், இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். இன் எனி கேஸ் த ட்ரான்ஸ்ஃபரர் மஸ்ட் நாட் டிரைவ் எனி பெனிஃபிட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் சச் இன்கம். விச் மீன்ஸ் வேற ஏதாவது கேஸ்ல ட்ரான்ஸ்ஃபரர் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவருக்கு எந்த பெனிஃபிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நோட் ஆஸ் பர் 62 இன்கம் இன் எம்பி கேஸ் எக்ஸம்ஷன் ஷல் பி டாக்ஸபிள் அஸ் அண்டர். ஓகே, ஒரு நோட் கொடுத்துருக்கான். என்னன்னா 62(2) வருதான். இந்த அப்போ எக்ஸம்ஷன் சில கேஸ்ல வந்து டாக்ஸபிள் ஆகுமா? எப்போ? இருந்து
which means when the power to revoke, transfer or arise, which means transferல ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அது எடுக்கிறாரு இல்ல அந்த பவர் வந்து டிரான்ஸ்ஃபரர் யூஸ் பண்றாரு இல்ல வெதர் the such power is exercised or not by the transferer யார் கையில அது கிளப் ஆகும் taxable in the hands of transferer which means ஏதாவது ஒரு பவர் இருக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஆட்டோமேட்டிக்கா அது டிரான்ஸ்ஃபர் கையில taxable ஆக போகுது when power to revoke does not arise in case பவரே அரைஸ் ஆகல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜே அங்க ஆரம்பிக்கல அப்படின்னா then it will be taxable in the hands of transferee ஓகேவா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க illustration go through பண்ணணும் இந்த illustrationல வந்து இது ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க இது ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க இது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இது நல்லா இருக்கும் இந்த சீமா நீமா சம்மு ஏன்னா அவள் இறந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அதில் நீமா காசஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் நீமா அப்படின்ற மாதிரி அவள் இறந்துட்டானா அந்த சொத்து அவளுக்கு போயிடும் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கண்டிஷன் ஓகேவா இது கொஸ்டின் இதுதான் அதுக்கான ஆன்சர் ஸோ செகண்ட் கேஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் செகண்ட் கேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ராஜா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் 1/4/2022 ஸோ 1/4/2022 ராஜா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா ராணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு with a class that he will take property back from Rani whenever he requires. So இங்க whenever he requires னு சொல்லும்போது இது என்ன ஆயிடுச்சு recoverable transfer னு ஆயிடுச்சு கரெக்ட்டா so recoverable transfer னா always யார் கையில போய் கிளப் ஆக போகுது ராஜா கையில போய் கிளப் ஆக போகுது Raja was in need of money 1/4/2023 and he took back property from Rani. The property yield annual income 2 lakhs. ஓகே மறுபடியும் 2023ல ஒரு காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ப்ராப்பர்ட்டி திரும்ப வாங்கிட்டாரு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ 2 lakhs ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் அதாவது 2023லேருந்து 22லேருந்து 23 வரைக்கும் அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் 2 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கோம் கரெக்டா இப்போ அது யார் கையில கிளப் ஆக போகுது since asset has been transferred under revocable class okay hence by virtue of 61 applicable ஆக போகுது income accrued on such property shall be chargeable in the hands of Raja as well as for 2023-24 this is because all income arising of transfer by virtue of recoverable transfer shall be chargeable in the hands of transferor and when the power to revoke transfer arises whether or not such power has been exercised since Raja has power of revocation from the beginning அதாவது அவர்கிட்ட வந்து பவர் எடுத்துக்கிறாரு இல்ல அது செகண்டரி ஆனா பிகினிங்ல என்ன ஆயிடுச்சு அவருக்கு பவர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் which means இது ரெவக்கபிள் டிரான்ஸ்ஃபர்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து therefore income shall be clubbed in the hands of date of transfer ஓகேவா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வந்து என்ன ஆகும் அவர் கையில வந்து கிளப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் recoverable transfer ஓகேவா ஸோ recoverable transfer is completed செகண்ட் ஒன் இது ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் ரெமுனரேஷன் டு ஸ்பௌஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அவங்க சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அதர் இன்கம் பேஸ் பண்ணி யார் கையில் கிளப் ஆகும் அப்படின்றது தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இன்கம் அசெட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ் நம்ம ஸ்பௌஸுக்கு வந்து ஒரு அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது எப்படி கிளப் பண்ண முடியும்னு வேரியஸ் எக்ஸாம்பிள் அன்னைக்கு பார்த்தோம் அதாவது இன்னும் சில கேசஸ்லாம் கூட பார்த்தோம் மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஏ கொடுத்துருந்தா என்ன மிஸ்டர் ஏ வந்து மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு கொடுத்துருந்தா அந்த மாதிரி கிராஸ் கிஃப்ட் ஏதாவது இருந்தா அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் இதில் இருக்கும் 64(1)(4)ல ஓகேவா ஸோ சிமிலர் டு திஸ் இன்கம் ஃப்ரம் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் டு சன்ஸ் ஒய்ஃப் சன்ஸ் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே சிமிலர்லாம் நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ எப்படி கிளப் ஆகும் இந்த கேஸில் என்ன கிளப் ஆகும்னு பார்த்தா ஸ்பௌஸ் கையில் கிளப் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆரோ அவர் கையில் கிளப் ஆகும் விச் மீன்ஸ் ஃபாதர் இன்லா அதாவது மாமனார் அவர் கையில் போய் கிளப் ஆகும் ஸோ இந்த கேஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும் கரெக்டாக இந்த சன்ஸ் ஒய்ஃப் இந்த கேஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும் ப்ளஸ் மைனர் சைல்டு பார்க்கணும் ஹெச்யூஎஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அப்படின்ற இந்த 3 மட்டும் தான் பார்க்கணும் கிளப்பிங்கில் ஓகேவா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இங்கே சில ஜென்ரல் ரூல்ஸ் கொடுத்துருக்கான் ஜென்ரல் ரூல்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளப் பண்ணுறீங்க 5 ஹெட் இருக்கு 5 ஹெட்டும் ஹெட் வைஸ் கிளப் பண்ணோமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை நான் கிளப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அந்த அசசி கையில அது எங்க போய் கிளப் ஆகணும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் கிளப் ஆகணும் அப்படி கிளப் ஆகும்போது நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா which means மிஸ்டர் ஏ மிஸ்ஸஸ் ஏ 2 பேர் இருக்காங்க ஓகே ஸோ இப்படி இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஏ கிட்ட வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு இந்த இன்கம் வந்து இப்போ கிளப் ஆகணும் இவர்கிட்ட இதுதான் கண்டிஷன் இப்போ கிளப் ஆகும்போது அது எப்படி கிளப் ஆகும் அப்படின்னா மிஸ்டர் ஏ கையிலையும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் கிளப் ஆகும் அந்தந்த ரெசிபியன் கையில ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ இது இவர் கையில் வந்து எந்த ஹெட்ல கிளப் ஆகும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கொண்டு வந்து ஆட் பண்ணுவீங்க ஓகே ஆட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க கையிலேயே டாக்ஸபிள் இன்கம்மை கண்டுபிடிப்பீங்க யார் கையிலேயே மிஸ்ஸஸ் ஏ கையிலே எவ்வளோ டாக்ஸபிள் இன்கம்னு கண்டுபிடிப்பீங்க மிஸ்ஸஸ் ஏ ஓகே இவங்க கையிலே டாக்ஸபிள் இன்கம் எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க விச் மீன்ஸ்
இவங்களுக்கு கால்குலேட் பண்ணா மிஸ்ஸஸ் ஏகே அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே எப்படி கால்குலேட் பண்ணா வருமோ அதே மாதிரி கண்டுபிடிப்பீங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ கொடுப்போம், 30% கொடுப்போம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் இங்கே வரும். கரெக்டா? இந்த கால்குலேஷன் படி இன்கம் ஃப்ரம் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஜிஏவி கால்குலேட் பண்ணுவோம். ஜிஏவி கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணுவோம் என்ஏவி கண்டுபிடிக்கிறதுக்காக 30%. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ணுவோம். அதை மைனஸ் பண்ணி இதுதானே கொண்டு வருவோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து இல்லையா, இந்த அமௌண்ட் தான் இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இந்த ரெசிபியன்ட் கையிலே எவ்வளோ டாக்ஸபிள் இன்கம்னு கண்டுபிடிச்சி அந்த டாக்ஸபிள் இன்கம் தான் கொண்டு வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும் அதே சேம் ஹெட்ல. ஓகேவா? புரிஞ்சுதா? மிஸ்டர் ஏ கையில கொண்டு வந்து டைரக்டா ஜிஏவி தூக்கிட்டு வந்து மிஸ்டர் ஏ கிட்ட போட்டு அங்கிருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். மிஸ்ஸஸ் ஏ கையிலே கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க இன்கம் தூக்கிட்டு வந்து தான் கிளப் பண்ணணும். ஓகேவா? டைரக்டா எடுத்த உடனே மேல இருக்க இன்கம் கிளப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் ரூல்ஸ்ல சொல்லியிருப்பான். இப்போ போயிட்டு அந்த ஜென்ரல் ரூல்ஸ் படிங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டு பி கிளப்டு. த இன்கம் விச் இஸ் கிளப்ட் ஷால் பி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். அந்த ரெசிபியன்ட் கையிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்க என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அது ரிலேட் ஆயிருக்கு, எது இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணோம் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு நெட் இன்கம் தூக்கிட்டு போய் கிளப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 24A இருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஷல் பி அலோட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். யார் ரெசிபியன்ட் அந்த இடத்துல? மிஸ்ஸஸ் ஏ. நான் சொன்ன எக்ஸாம்பிள் மிஸ்ஸஸ் ஏ தான் ரெசிபியன்ட். ஸோ அவங்க கையிலேயே நீங்கள் அந்த 30%லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு தேர் ஆஃப்டர் நெட் அமௌண்ட் நெட் இன்கம் ஷல் பி கிளப்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நெட்டா இருக்கிறது தான் கிளப் ஆகும்னு சொல்லியிருக்கான். இப்போ கிளப்பிங் இட் அப்படின்னும் போது இன்கம் ஷல் பி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். ரெசிபியன்ட் கையில ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க கால்குலேட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் கிளப் ஷல் பி மேட் ஹெட்வைஸ் தான் பண்ணுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் அவன் கீழே கொடுத்துருக்கான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் எந்த ஹெட்ல வரும்? ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் மைனர் சைல்டு கிட்ட இருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பையன் இருக்கான்ப்பா, 15 வயசு தான் ஆகுது. அவனுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஒரு அரௌண்ட் ஒரு 10 lakhs பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே. அதுலேருந்து எனக்கு வந்து மந்த்லி ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். 10,000 நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த 10 லட்சத்துல இருந்து. ஸோ இப்போ அவன் மைனர் சைல்டு, அவனுக்கு இன்கம் வந்து போட்டு அவனுக்கு ஃபைல்லாம் ரிட்டர்ன் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அது என் கையில் தான் கிளப் ஆகும். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஹெட் ஞாபகம் வரும்? ஐஎஃப்ஓஎஸ் ஞாபகம் வரும். அப்போ அவனுக்கு அது ஐஎஃப்ஓஎஸ்னா என் கையில் கிளப் ஆகும்போது அது இதில் வந்து கிளப் ஆகணும், ஐஎஃப்ஓஎஸ்ல தான் கிளப் ஆகணும். பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனஸ் ஷல் பி கிளப்டு அண்டர் தட் ஐஎஃப்ஓஎஸ். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நீங்கள் அலோவ் பண்ணோம்னா 6A டிடக்ஷன்ஸ் நம்ம அலோவ் பண்ணிக்கலாமா? 80C to 80U இருக்கு, அதை அலோவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க நெட் இன்கம் தூக்கிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் அங்கே சொல்லியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம்? 80TDAன்னு ஒரு டிடக்ஷன் இருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு, பேங்க் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அரௌண்ட் நீங்கள் 10,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். அதில் நம்ம டிடக்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ 10,000 வரைக்கும் உங்களால் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் 80TDA கீழே. இது எனக்கு அலோடடா, நான் கிளப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் அலோவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அலோடட். டிடக்ஷன் நீங்கள் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து கிளப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நெகட்டிவ் இன்கம் கிளப் ஆகுமானா? இப்போ நீங்கள் பாசிட்டிவாக இன்கம் வந்தால் மட்டும் திரும்ப கிளப் பண்ணிக்கிறீங்க. இப்போ லாஸ் வருது எனக்கு பிஸ்னஸில், திடீர்னு அந்த லாஸு இல்லைனா எனக்கு கட்டினவன் திவால் ஆகிட்டு போயிட்டான், இன்ட்ரெஸ்ட் வரல, விச் மீன்ஸ் நெகட்டிவ்ல போகுது, ஏதோ ஒரு ரீசன்னால நெகட்டிவ் இன்கம் போகுது. அப்போ நான் அதை கிளப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் கிளப் யுவர் நெகட்டிவ் இன்கம் ஆல்சோ. லாஸ் இருக்குது அப்படின்றத சேம் சோர்ஸ், அந்த சேம் சோர்ஸில் கொண்டு போய் நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். ஆமாம் இதனால தான் அந்த லாஸ் நடந்திருக்கு, என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்கோ அதை நீங்கள் லாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு கிளப் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, so these are the general notes. Now, so these are completed, right? So now we are going to see this. இதிலே வந்து இந்த அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்லேயே வந்து நம்ம ஒரு சிலது மிஸ் பண்ணி வச்சிருந்தோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் அசெட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் சப்மிட் பண்ணுங்க. நவ் கம் டு திஸ் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் அப்படியே ஃபர்கெட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜென்ரல் நோட்ஸு ப்ளஸ் வந்து ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, இர்ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வெறும் அந்த மணியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன அப்படின்றது மட்டும் தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அசட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். இப்போது ஒரு அசட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அசட்டை கொண்டு போய் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா. ஓகேவா? பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். கரெக்டாக? அந்த ப்ராஃபிட்டில் எத்தனை பர்சன்டேஜ் என் கையில் டாக்ஸபிள் ஆகணும், எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கையில் டாக்ஸபிள் ஆகணும், அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். கரெக்டா? இல்லைனா மொத்த அசட்டுமே உங்களுக்கு தான் அப்படின்னா மொத்தமாக என் கையில் டாக்ஸபிள் ஆகும். பட் இஸ் டூயிங் சம்திங் ரைட். அந்த ப்ராஃபிட் வந்து என்னோட அசட்டை மட்டும் வச்சு தான் அந்த ப்ராஃபிட் வருமா என்ன அந்த பிஸ்னஸில்? இஸ் இன்வெஸ்டிங் சம்திங். அவங்களோட மைண்டை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? நான் என்ன தான் அசட்டை கொடுத்துருந்தாலும் அவங்களோட மைண்டை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஓகே இந்த அசட்டை நான் எப்படிலாம் மாற்றினா எனக்கு இதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி
அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மார்ஜின் அவங்களுக்கு போய் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் அவங்களுக்கு போணும் இல்லையா? அசெட்டுக்கு ஓனர் நான் தான்ப்பா, அதுக்குன்னு மொத்த ப்ராஃபிட்டுமே எனக்கு வந்துருமா அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். இஃப் அசெட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் இன்வெஸ்டட் இன் பிசினஸ் தென் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஷல் பி அண்டர் ஆம்பா. என்ன கொடுத்துருக்கான்? ப்ரொப்ரைட்டரா இருக்கு அப்படின்னா இது ஃபார்முலா, பார்ட்னர்ஷிப்பா இருக்கு அப்படின்னா இது ஃபார்முலா. ஓகே, இது என்னன்னா இன்கம் ஆஃப் சச் பிஸ்னஸ் விச் மீன்ஸ் ப்ராஃபிட் into value of such asset as on first day of the previous year. Previous year first day which means April 1st அந்த அசட்டோட வேல்யூ என்ன டிவைடட் பை இது டிவைடட் பை ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பிஸ்னஸ் பை டிரான்ஸ்ஃபரிங் ஆன் த சேம் டே விச் மீன்ஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பை டிரான்ஸ்ஃபரி யார் இந்த இடத்துல என்னோட ஒய்ஃப். ஓகேவா, என்னோட ஒய்ஃப் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி அந்த ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் கொண்டு போய் கிளப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். டோன்ட் வரி, வில் see the sum பார்த்தா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சேம் ஃபார்முலா பார்ட்னர்ஷிப்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கேபிட்டலில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, வேல்யூ ஆஃப் அந்த அசட்டோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டேல டிவைடட் பை இது டிவைடட் பை ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபர்ம் பை த ட்ரான்ஸ்ஃபரி ஆஸ் ஆன் த சேம் டே. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி அந்த ஆன்சர் போய் கிளப் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான், என்ன ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் ஷல் நாட் பி கிளப்டு. ஏன் ப்ராஃபிட் இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் வந்து கிளப் ஆகாது, அதனால தான் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு கொடுத்துருக்கான். they didn't mention the profit. மேலே கொடுத்தது இன்கம் ஆஃப் சச் பிஸ்னஸ் நான் ப்ராஃபிட்னு சொன்னேன், ஆனால் கீழே கொடுத்துருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். என்ன காரணம்? ஏன்னா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மே அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிடும். ஸோ அதனால அது கிளப் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணணும்னு நம்ம எங்கே பார்த்தோம், 40B பிஜிபிபி படிக்கும் போது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால they mentioning the interest on capital. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் 10(2)A கீழே அது எக்ஸாம் ஆகிடணும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் directly take this sum illustration. This sum illustration 8 எடுத்துக்கங்க. ஓகேவா, illustration 8 ஒர்க் அவுட் பண்ணா கொடுத்துருக்க ஃபார்முலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். A proprietor business was started by Srimati S. Muntra. Okay, in the year 2020. As on 1/4/2022, the capital in business was 3 lakhs. So opening balance. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த +1 +2 நம்ம பார்த்துருப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ், ஆட் ட்ராயிங்ஸு, லெஸ் ஏதோ ஒன்று லெஸ் பண்ணுவோம், அதுலேருந்து கிடைக்க தான் க்ளோசிங் பேலன்ஸ்னு கொண்டு போயிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். சரி, எனக்கு எதுவும் திடீர்னு ஞாபகம் வச்சு அதனால் அதை நான் ஷேர் பண்ணேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இப்போ தான் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி கேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் ரீகால் பண்ண விரும்பலை. ஸோ 1/4/2020 3 lakhs இருக்குது. ஹர் ஹஸ்பண்ட் ஸ்ரீ வி முந்த்ரா, ஹர் ஹஸ்பண்டு சரி வி முந்த்ரா, அவர் பேரும் முந்த்ராவா? ஓகே, our husband Sri V Muntra gifted 2000, say 2 lakhs. 2 lakhs அவர் gift-ஆ கொடுத்துருக்காராம்ப்பா on 1/10/4/2022. ஓகே, இந்த ஏப்ரலில் அதை கொடுத்துருக்காரு. which amount Srimati S invested in her business. இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்க பிஸ்னஸில் on the same date. Srimati S earned profit from her proprietor business financial 2022-23 எவ்வளவா 1,50,000. அந்த financial 2023-24 3,90,000. compute the income to be clubbed in the hands of SS husband which means Mr. Srimati Muntra அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ராஃபிட் எவ்வளோ போய் கிளப் ஆகும் ஹஸ்பண்ட் கையில் ஃபார் த அசஸ்மெண்ட் 2024-25. அப்போனா இதோட ப்ரீவியஸ் இயர் என்ன 2023-24 கரெக்டாக. 2023-24 ப்ராஃபிட் என்ன 3,90,000. ஸோ அந்த 3,90,000 தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க டேட்டா 1,50,000 இஸ் irrelevant ஃபார் ப்ராஃபிட் பட் சம்வேர் இட் வில் பி யூஸ்டு. அதை ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான், மறுபடியும் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை, அதனால் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஹோல்ட் பண்ணலாம். வேர் அசட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பௌஸ் இஸ் இன்வெஸ்டட் இன் த ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் தென் ப்ரொபோர்ஷனேட் ஷேர் பீங் கால்குலேட்டட் இன் த ஃபாலோயிங் மேனர். எப்படி கிளப் ஆகும் அப்படின்னா இன்கம் ஆஃப் சச் பிஸ்னஸ் 3,90,000 போட்டுட்டாங்க இன்டூ எதை மல்டிபிள் பண்ணோம், வேல்யூ ஆஃப் சச் அசட் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயரோட ஃபர்ஸ்ட் டே விச் மீன்ஸ் அவர் எவ்வளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் 2 lakhs. 2 lakhs தானே கிஃப்டாக கொடுத்தாரு, அதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் டே கூட அந்த அசட்டோட வேல்யூ. ஸோ 2 lakhs டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த பை த ட்ரான்ஸ்ஃபரி ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் எவ்வளோ செக் பண்ணணும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் செக் பண்ணும்போது என்னென்ன ஆட் ஆகும், ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ போட்டாங்க கேபிட்டலு, அவங்களது ஒரு 3 lakhs கரெக்டாக ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு 2 lakhs கொடுத்தான்னு பார்த்தோம், அது ஒரு 2 lakhs ப்ளஸ்ஸு. இந்த ப்ராஃபிட் இருந்துச்சு இல்லையா 2022-23, அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ஒரு 1,50,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6,50,000 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்.
கரெக்டா? 6,50,000. ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிளப் ஆகணும்னு தெரிஞ்சிடும். 1,20,000 கிளப் ஆகணும். விச் மீன்ஸ் 3,90,000ல் 1,20,000 போயிட்டு ஹஸ்பண்ட் கையில் கிளப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? இந்த சம்ம ப்ரொபோஷனேட்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னு புரியுதா? இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க போட்ட கேபிட்டல் ப்ளஸ் போன வருஷத்தோட ப்ராஃபிட்டுக்கு ஸ்ரீமதி கையில் தான் டாக்ஸபிள் ஆகணும். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் போயிட்டு ஹஸ்பண்ட் கையில் டாக்ஸபிள் ஆகணும். அந்த பேலன்ஸ் தான் 1,20,000. அதை 3,90,000ல் 1,20,000 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பவர்? 2,70,000. இது வந்து ஸ்ரீமதி கையிலே தான் இருக்கும், கிளப் ஆகாது அப்படின்னு சொல்ல வரோம். 2,70,000 இல்லை, 80, 70 கரெக்டாக தான் இருக்குது. 2,70,000 தான். 2,70,000 வந்து ஸ்ரீமதி கையில் கிளப் ஆகாது, ஸ்ரீமதி கையில் டாக்ஸபிள் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கு 1,20,000 மட்டும் கிளப் ஆகும். இது புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதா? போட்டிருக்காண்டா. ஸோ நம்ம கிட்ட கேட்டதுனால இந்த வருஷத்துக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ப்ரீவியஸ் இயர்து ஒன்று இருந்துச்சு இல்லையா, இதுனா இப்போ இங்க இன்னொன்று கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ நம்மளுக்கு அசியூம் வந்து அண்ணா இப்போ 1,50,000 நீங்க சொன்னீங்க, இந்த 1,50,000 கொண்டு போயிட்டு நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்களா ஒரு அசியூம் தானே கொடுத்தீங்க எங்களுக்கு 1,50,000 மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும்னு. இன்கேஸ் அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகல அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா, தேர் கிவிங் அசியூம் நெட் ப்ராஃபிட் டியூரிங் த இயர் 2022-23 இஸ் ரிட்டன் இன் த பிஸ்னஸ். ஓகே, அதை அசம் பண்ணி தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனே கொடுத்துட்டான். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இருக்குன்னு சொல்றான். ஒன் கேன் assume that net profit in 2023 is withdrawn. In case அந்த net profit வந்து நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணல, withdraw பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும்? இந்த 6,50,000 அப்படிங்கிறது 1,50,000 மறுபடியும் மைனஸ் ஆகி 5 lakhs வந்துடும் நெட் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ அந்த 5 lakhs டிவைடட் பைல போட்டுருவோம். 3,90,000 into 2 lakhs டிவைடட் பை 5 lakhs. அப்போ 1,50,000 போய் கிளப் ஆகணும். புரிஞ்சுதா? இல்லுஸ்ட்ரேஷன் 8 இப்போ ஓகேயா? கேக்குதா? கேக்குதுண்ணா. அந்த 2022, 23 மட்டும் தடவை சொல்றீங்களாண்ணா? கேட்கல, கணேஷ் தானே கேட்டது? ஆமாண்ணா, நம்ம அந்த அசஸ்மெண்ட் இயர் 2024, 25 தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் 24, 25 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் எடுத்தோம் அப்படின்னா இங்க ப்ரீவியஸ் இயர் 2023, 24 இதுக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அது கால்குலேட் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராஃபிட்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆட் பண்ணோம். பட் அதை ஆட் பண்ணாம விட்டா என்ன நடக்கும்ன்ற ஆல்டர்னேட்டிவும் அவன் கொடுத்துருக்கான். ஏன்னா தான் நம்ம எடுத்தோம், பட் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கான். அவனே சொல்லிட்டான் இந்த இடத்துல அசியூம் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அசியூம் பண்ணேன் 1,50,000 மறுபடியும் போய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும், அதே அசியூம் தான் அவனும் பண்ணியிருக்கான். ப்ளஸ் இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவும் கொடுத்துட்டான். அவனே ஆல்டர்னேட்டிவா எப்படியும் போடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். ஓகே ஓகேண்ணா. தெரியும் அப்படின்னா 2 lakhs வந்து இது 2:5 ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது புரியுதா? 2 lakh அவங்க ஹஸ்பண்டுது, 3 lakhs அவங்களது. ஐ திங்க் ஸோ. 1 செகண்ட். 2:3 ரேஷியோ புரியுதா? அந்த 2:3 ரேஷியோன்றது அப்போ ப்ராஃபிட் வந்து 2:3 ரேஷியோல பிரிக்கணும்னு அர்த்தம். ஓகேண்ணா. ஹஸ்பண்டுக்கு 2, அப்புறம் இவங்களுக்கு 3ண்ணா. கைக்கு போனோம், அதாவது விச் மீன்ஸ் நான் ரேஷியோ வைஸ் பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா 2:3 அப்படின்னு எப்படி போட்டோம்னா 2 lakhs அவங்க ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு, 3 lakhs பார்ட்னர்ஷிப் ஃபார்மா எடுத்துக்கலாம். 2 பேரும் பார்ட்னர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல. ஸோ அப்போ 2:3 ரேஷியோல நம்ம அந்த ப்ராஃபிட் பிரிச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த வேலையை தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம்.
2:3 ரேஷியோல இப்போ ஹஸ்பண்ட் கைக்கு 2, அந்த 2க்கு மட்டும் நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணி கிளப் ஆகுன்றத நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் அவங்க சொல்றோம். ஓகே ஓகேண்ணா. ஓகே, த சேம் வே ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆல்சோ. அதுக்கு ஏதாவது சம் இருக்கா? அதுக்கு என்னடா சம்மே புக்ல. சரி, ஓகே. த சேம் ஃபார்முலா. இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபார்முலா பார்த்தீங்க இல்லையா? ஸோ மெயினாக நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஃபார்முலா டிவைட் பை அது, ஓகேவா? டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ் அப்படின்றது இது டிவைடட் பைல இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது ஏதோ டேபிள் காலம் மாதிரி இருக்கும், பட் ஹியர் இது வந்து டிவைடட் பைல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனால எவ்வளோ கிளப் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் சம்மில் என்ன இருக்கு? ஃபிஃப்த் சம் எவ்வளோ கொடுத்தோம்? இல்லை நானே போடுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 5 இதில் வந்து இந்த நியூலி ஸ்டார்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லாம் கூட இருக்குது. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஒரு பெரிய சம்மா தான் இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் கிஃப்டட் 1000 shares ஆஃப் நான் டொமஸ்டிக் கம்பெனி ஒர்த் வந்து 6 lakhs. நான் டொமஸ்டிக் கம்பெனினா அப்போ ஆல்வேஸ் இது என்னது ஃபாரின் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி இல்லை. ஒரு 6 lakhs வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காரு? டு மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காருப்பா. எப்போ அதை அக்வயர் பண்ணாராம்? 2022 அக்வயர் பண்ணியிருக்காராம். அவுட் ஆஃப் நேச்சுரல் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால கொடுத்துருக்காரு. ஆஸ் ஆன் 15/4/2023 2023ல கொடுத்துருக்காரு. வாங்கினது எப்போனா 2022ல வாங்கியிருக்காரு அவர். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டேட்டு. அதுக்கப்புறம் ஆன் 31/1/2024 மிஸ்ஸஸ் எக்ஸ் ரிசீவ்ட் டிவிடெண்ட் 60,000 ஆன் சச் ஷேர்ஸ் இன் இந்தியா. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா 2024ல் 2024ல் அரௌண்ட் அது இந்த ப்ரீவியஸ் இயரில் விழுகுதா? ஆமாம், இதே ப்ரீவியஸ் இயரில் தான் விழுகுது. 2023-24ல் தான் விழுகுது. நான் இது ப்ரீவியஸ் இயர் மாதிரி எழுதிக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவர் அக்வயர் பண்ணது 2021-22, கரெக்டா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2023-24. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயர்லேயே அவங்க டிவிடெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1/2/2024 மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகே, அதே இயரில் மறுபடியும் சேலும் பண்ணிட்டுருக்காங்க. மிஸ்ஸஸ் எக்ஸ் சோல்ட் சச் ஷேர் ஃபார் 10 lakhs அண்ட் ரிசீவ் கன்சிடரேஷன் இன் இந்தியா. அதுவுமே சேல் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணது இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவன் இந்தியான்னு கொடுக்குறான்? இந்த இது ஒன்று பார்த்தோம் பேசிக்ஸில் படிக்கும் போது, தட் இன்கம் வில் பி ரிலேட்டட் டு இந்தியா அப்படின்ட்டு செக்ஷன் 9 கரெக்டாக, டீம் டு பி இன்கம் ரிசீவ் இன் இந்தியா அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து இதை நாங்கள் இங்கே தான் ரிசீவ் பண்ணி இங்கே தான் ரிசீவ் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ த சேம் 2023-24 ஷோ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இஃப் ஆன் 1/2/2024 மிஸ்ஸஸ் எக்ஸ் இன்வெஸ்டட் 10,60,000 இன். ஓகே, இப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 10,60,000 வருதா? கரெக்டா? இப்போ அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம்? கேஸ் ஏ ஃபர்ஸ்ட் கேஸில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்ட் ரெக்வயர் பண்ணுறாங்களாம் வருஷத்துக்கு 53,000. அது கேஸ் ஏ. கேஸ் பி என்ன சொல்கிறாங்கன்னா, நியூலி ஃபார்ம்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் கொண்டு போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம் அவங்களோட கேபிட்டலாக. அதுலேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்களாம்? 13,50,000 அண்ட் ப்ராஃபிட் வந்து 20,000. யூ டோன்ட் பாதர் அபவுட் ப்ராஃபிட் பிகாஸ் இட் இஸ் எக்ஸம்டட், ரைட்? இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இது கேஸ் பி. கேஸ் சி என்ன? நியூலி ஸ்டார்டட் ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்குறாங்க 40-400. மொத்தமாக அவங்ககிட்ட இப்போ 10,60,000 இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கேஸில் கொண்டு போய் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறான். செகண்ட் கேஸில் கொண்டு போயிட்டு பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுது. தேர்ட் கேஸில் ஃபர்மில் இன்வெஸ்ட், அது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த 3 கேஸுக்கு உங்கள் ஆன்சர் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு அவன் கொஸ்டின் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ என்ன பார்த்தோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இப்போ எப்படி கிளப் ஆகும் அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? மிஸ்டர் எக்ஸ்கேல எது கிளப் ஆகும்? ஆல்வேஸாக அந்த 60,000 டிவிடெண்ட் அதுலேருந்து வந்தது தான். ஸோ டேரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, 60,000 கொண்டு போயிட்டு அப்படியே கிளப் பண்ணிடலாம் மிஸ்டர் எக்ஸ்கேல. அதுக்கடுத்து அவர் அதை வாங்கும் போது, அந்த ஷேரை வாங்கும் போது அதோட விலை எவ்வளோ? 6 லட்சம். ஆனால் இந்த அம்மா விற்றது எவ்வளோ? 10 லட்சம். ஸோ 10 lakhs விற்றுருக்காங்க, 6 லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 4 lakh என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். கரெக்டா? ஸோ இந்த கேபிட்டல் கெயின் வந்து இப்போ யார் கையிலனா கிளப் ஆகணும்? அந்த கேபிட்டல் கெயின் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கெயின் இவர் கையில் தானே கிளப் ஆகணும். பிகாஸ் திஸ் அசட் ரிலேட்டட் டு மிஸ்டர் எக்ஸ் ஒன்லி. ஸோ தட்ஸ் ஒய் கிளப்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின், சேல் கன்சிடரேஷன் 10 lakhs, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 6 lakhs, 4 lakhs மைனஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டான். ஏன்னா ஷேர்ஸுக்கு வந்து நம்ம எத்தனை மாதம் பார்த்தோம்? நான் டொமஸ்டிக் கம்பெனி அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகேவா? லூஸுனா 12 months. அது அப்பார்ட் ஃப்ரம் தி 24 months பார்த்தோம் இல்லையா? அப்போ 24 months. அப்போ இது எத்தனை இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அந்த அம்மா வித்தின் 1 year ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் ரைஸ் ஆகும் 4 lakhs.
See, since the shares have been gifted by Mr. X to Mrs. X, provision of 64(1) is applicable, shall be applicable, and such gain shall be taxable in the hands of Mr. X. Okay, don't worry. So அந்த 4 lakhs இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணி 53,000 வந்துச்சு இல்லையா, இந்த 53,000 நம்ம செக்ரிகேட் பண்ணணும். எப்படி நான் செக்ரிகேட் பண்றது அப்படின்னா, அவர் கொடுக்கும்போது அந்த அசட் விலை எவ்வளோ, 6 லட்சம். இந்த அம்மா வித்துது, அந்த அம்மாவோட எஃபோர்ட்டை போட்டு 4 லட்ச ரூபாய்க்கு வித்துச்சு, எக்ஸ்ட்ராவா வித்துச்சு. அப்போ 6:4 ரேஷியோல அது பிரிங்க. அந்த 53,000 இங்க இன்னொரு விஷயம்டா. இந்த 53,000 அப்படின்னும் போது இந்த ஆன்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் கையிலே முதல்ல அந்த டிடக்ஷன்லாம் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% அலோவ் பண்ணி 53,000 37,100 கொண்டு வந்திருப்பான்டா. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கடா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ரா. நம்ம அந்த ஜென்ரல் நோட்ஸில் பார்த்தோம்ல, அந்த ஒரு பாயிண்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த 30% நம்ம லெஸ் பண்ணோம்ல, லெஸ் 30% நான் ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஆன்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் கையிலே. ஸோ அதை இங்கே பண்ணி 37,100 கொண்டு வந்திருப்பான். ஓகேவா, ஸோ இப்போ அந்த 37,100 அப்படிங்கிறது மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்தது நம்மளுக்கு, 10,60,000 ரூபாய். கரெக்டா? இன்டூ இவர் கையில கிளப் ஆக வேண்டியது எவ்வளோ, விச் மீன்ஸ் ஹஸ்பண்ட் கையில கிளப் ஆக வேண்டியது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 6 lakhsக்கு. கரெக்டா? இது போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நம்ம கையிலே இருக்க வேண்டியது, அதாவது மிஸ்ஸஸ் எக்ஸ் கையிலே இருக்க வேண்டியது எவ்வளோ, அதே 37,100 டிவைடட் பை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், 10,60,000. அதுல மிஸ்ஸஸ் எக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 4,60,000. கரெக்டா? 4,60,000. இது ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு ஆன்சரும், இந்த ஆன்சரும் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க கால்குலேட்டர்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 21,000 தான். அப்போ இந்த பேலன்ஸ் வந்து இங்க வந்துருமா, 21,000 இங்க 16,100. ஸோ அதுதான் அவன் இங்க பண்ணியிருக்கான். யார் கையில எவ்வளோ கிளப் ஆகணும் அப்படின்றத இப்படி பண்ணியிருக்கான்டா. உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஏன் இங்க 6 lakhs, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வேணும். இங்க ஏன் நான் 6 lakhs எடுத்தேன், இங்க ஏன் நான் 4,60,000 எடுத்தேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கூடாது, ஏன்னா அடிஷனலா ஒரு 60 டிவிடெண்ட் இல்லையா, அந்த டிவிடெண்டும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், அதாவது மிஸ்ஸஸ் எக்ஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் டிவிடெண்டும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால அதுவுமே நம்ம இங்க கிளப் பண்ணிருக்கோம். மிஸ்டர் எக்ஸ் கையில அந்த 60 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கணக்கு. ஓகேண்ணா. டேக்கிங் 4,60,000. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்ட்டுன்னு? ஏன்னா அந்த 4,60,000மே அவங்களோட எஃபோர்ட் தான். அந்த அசட்டோட மதிப்பு வெறும் 6 லட்சம் தான். அந்த 6 லட்சத்துக்கு அப்புறமா அவர் கிஃப்டா கொடுத்துட்டாரு, 6 லட்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை 10,60,000 ரூபாய் மாத்திருக்கீங்க உங்களோட எஃபோர்ட் போட்டு. அப்போ கிட்டத்தட்ட 4,60,000 ரூபாய் உங்களோட எஃபோர்ட்னால வந்திருக்கு. ஸோ அந்த 4,60,000 ரூபாய்க்கு கிளப் பண்ணமான்னு கேட்டா அது கிளப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? த சேம் கான்செப்ட் ஃபார் இப்போ அடுத்து இது முடிஞ்சிச்சு, கேசிஏ முடிஞ்சிச்சு இல்லையா. அப்போ கேசிஏல இவர் கையில எவ்வளவு கிளப் ஆகணும், 21, இவங்க கையில 1,600. ஓகேவா? ஸோ கேசிஏ முடிஞ்சு. அடுத்து கேஸ் பி. இப்போ கேஸ் பி பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போறாங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணோம். அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் பண்றோம்னா 13,250 டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோப்பா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை த ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க, 10,60,000 ரூபாய் டிவைடட் பை 10,60,000 ரூபாய் இன்டூ அவர் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாரு, 6 lakhs இன்டூ 6 lakhs. ஸோ இது கிளப் ஆகணும், அவ்வளோதான். என்ன ஆன்சர் வந்துச்சு இதுக்கு? என்ன ஆன்சர் வருது? பேலன்ஸ் கிளப் ஆகாது. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி புரிஞ்சுதா? அதே மாதிரி நீங்க இந்த ப்ராஃபிட்டை இக்னோர் பண்ணோம், திஸ் இஸ் irrelevant பிகாஸ் இட்ஸ் எக்ஸம்டட். ஏன்னா அதுக்கு வந்து ஃபர்மே டாக்ஸ் பே பண்ணிடும். இந்த ப்ராஃபிட் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ பி கேஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். அடுத்து சி கேஸ் போனோம் அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்லாம் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சேம் தான். இந்த இடத்துல 42,400 போடுவோம், டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,60,000. அதில் நம்ம ஆள் கொடுத்தது 6 lakhs இன்டூ 6 lakhs. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதான பண்ணியிருக்கோம். 25,000 இன்டூ 6 lakhs 42,400, 24,000 வரும். ஸோ இந்த சேம் 24,000 தூக்கி கிளப் பண்ணிடுவீங்க. நோட் 3 இதோ போட்டிருக்கான், கிளப் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 18,400 இவங்க கையில் போட்டுருவீங்க.
இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படி எப்படி கிளப் ஆகுதுன்ட்டுன்னு? மொத்தம் கேபிட்டல் கெயின் முதலே கிளப் ஆயிருச்சு, அதே மாதிரி டிவிடெண்டும் முதலே கிளப் ஆயிருச்சு. அது கிளப் ஆனதுனால இந்த இந்த பர்பஸ்க்கு விச் மீன்ஸ் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பர்பஸ்க்கு அது செக்ரிகேட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? அது ரெண்டு ஃபர்ஸ்டே கிளப் ஆயிட்டனால அந்த 4,60,000 நீங்க எல்லா சம்லையும் பாருங்களேன், கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சியில் பார்த்தீங்கன்னா மூணுமே இந்த மூணுத்துலையுமே 4,60,000 4,60,000 மிஸ்டர் எக்ஸ் கையிலே கிளப் ஆயிடும், ஃபர்ஸ்டே கிளப் ஆயிடும். அது கிளப் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் செக்ரிகேஷன், அடுத்த கேஸ் தான் செக்ரிகேஷன் போகுது. அந்த செக்ரிகேஷன் போகும்போது இந்த 4,60,000 அவங்களோட அவங்களோட எஃபோர்ட் போட்டு வந்ததாவே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணிப்போம். புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதா? கேஸ் பில 20,000 என்ன எடுக்கல? பில 20,000 ஆமாண்ணா. அது irrelevant உங்களுக்கு. அது ஏன் irrelevantனா இந்த ப்ராஃபிட் வந்து ஃபர்மே டாக்ஸ் பே பண்ணிடும். பார்ட்னர்ஷிப் ஃபர்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் வந்து ஆல்ரெடி அதுவே பே பண்ணிடும். ஸோ அதனால அது மறுபடியும் வந்து உங்க கையில வந்து டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, அது எக்ஸம்டட். அந்த பாயிண்ட் அவன் இங்கே கொடுத்துருப்போம், ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்து இங்கே சொல்லியிருப்பாங்க 10(2)A கீழே அது எக்ஸம்டட் இருக்கணும். நம்ம பிஜிபிபி படிக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, 40B படிக்கும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் ஒரு பர்சன் தான், அதனால அதுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு அதுவே பே பண்ணிடும். நம்ம இப்போ ஸ்லாப் ரேட் படிக்கும்போது பார்த்தோம், ஃபர்முக்கு வந்து 30% ஃபிளாட் ரேட்டுன்ட்டு. ஸோ அதுபடி ஃபர்ம் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிடும். ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணதுக்கு மறுபடியும் நம்ம கையில் அது ஒரு இன்கம் சொல்லி டாக்ஸ் பே பண்ணணும், டபுள் டாக்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால அது எக்ஸம்டட். ஓகேண்ணா. கொஷின்ல வந்து அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 20 அது irrelevant உங்களுக்கு, இதை நீங்க கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம், இது irrelevant தான். அவன் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்கான், எடுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அந்த கொஷின் நல்லா பாருங்க. அவன் ஃபர்ம்னு மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னாலே அந்த ப்ராஃபிட் ஆல்ரெடி டாக்ஸபிள் ஆயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேயா? ஓகே ஓகேண்ணா. அதர் கேசஸ் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேஸ் தான் இருக்கு. என்னன்னா இன்கம் ஃப்ரம் மைனர் சைல்டு சன்ஸ் ஒய்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிதான் என்ன, அது நம்ம பிடிஎஃப்ல பார்த்துட்டு இங்க வருவோம். விசிபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து இப்போ என்னென்ன பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் இது ஸ்பௌஸ் கையில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே மாதிரி இன்கம் டு ஸ்பௌஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வித்தவுட் கன்சிடரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா என்னன்றதை அன்றைக்கே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துது இந்த ரெண்டு ஃபார்முலா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் பார்ட்னர்ஷிப்க்கும் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட்லி வி ஆர் மூவிங் டு 64(1)A. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட். ஓகே, ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ரெவக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் 60, 61, 62, 63 பார்த்துட்டோம். வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, ஹெச்எஃப் பார்க்கணும், லயபிலிட்டி டு அதர் மெம்பர்ஸ். இன்னொன்று ஏதோ ஒன்று பார்த்தனேடா, இப்போ ஒன்று பார்த்தோமே, சன்ஸ் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா என்ன அப்படிங்கிறது இல்லையா? அது ஜஸ்ட் ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்கு. அதாவது இங்கே என்ன அப்ளிகபிள் ஆச்சோ அது அப்படியே சன்ஸ் ஒய்ஃபுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி அதை முடிச்சிட்டேன் இல்லையா நான் இங்கே. தோ சேம் ப்ரொவிஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் டு த சன்ஸ் ஒய்ஃப் ஃபார் இன்அடிக்வேட் கன்சிடரேஷன். இங்கே என்ன ப்ரொவிஷன் பார்த்தோமோ அதை அப்படியே சன்ஸ் ஒய்ஃபுக்கு மாற்றிடணும். அதாவது மருமகளுக்கு, என் மருமகளுக்கு நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா அது அப்படியே அப்ளிகபிள் ஆகும், விச் மீன்ஸ் என் கையில் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் இது ஒரு கொஸ்டினாகவும் கேட்டாங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது இங்கேயே முடிஞ்சிச்சு அந்த ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு மைனர் சைல்டு. மைனர் சைல்டுக்கு வந்து எப்படி கிளப் ஆகும், என்னென்ன கண்டிஷன்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, சைல்டு இன்க்ளூட்ஸ் ஸ்டெப் சைல்டு தான்ப்பா. அதாவது மைனர் சைல்டில் வந்து ஸ்டெப் சைல்டு இருந்தாலும் இன்க்ளூட் ஆகும், அடாப்டட் சைல்டு இருந்தாலும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் நோ திஸ் டெஃபினிஷன்ஸ். தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆல் இன்கம் ஆஃப் எ மைனர் இஸ் டு பி கிளப்டு இன்க்ளூடட் இன் த இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ். அவங்களோட பேரண்ட் கையில் போயிட்டு அது கிளப் ஆகணுமா, ஹூஸ் டோட்டல் இன்கம் இஸ் கிரேட்டர். விச் மீன்ஸ் இப்போ கிளப் ஆகணும்னு சொல்லிட்டான், ஆனால் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கண்ணா, யார் கையில் நான் கிளப் ஆகணும், அம்மா கையிலையா அப்பா கையிலையாண்ணா? இந்த டவுட் ரைஸ் ஆகும் இல்லையா? யார் கையில் வந்து டோட்டல் இன்கம், அதாவது ஓவரால் சேலரி ரெமுனரேஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணி டோட்டல் இன்கம் சொல்கிறான். அவன் அதர் இன்கம்னு சொல்லலை, டோட்டல் இன்கம்னு சொல்கிறான். யூ ஹேவ் டு நோட் திஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம அந்த ரெமுனரேஷன் கான்செப்ட் பார்க்கும்போது அதர் இன்கம் யார் கையில் ஹையராக இருக்கோ அவங்க கையில் கிளப் ஆகும்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து டோட்டல் இன்கம் யார் கையில் ஹையராக இருக்கோ அவங்க கையில் கிளப் ஆகும். ஓகேவா? அப்பா அது இன்கேஸ் அதிகமாக இருந்தால் அப்பா கையில் கிளப் ஆக போகுது. அடுத்து செக்ஷன் 1032 அப்ளிகபிளாப்பா. 1032 ஆல்வேஸ் எக்ஸம்டட். என்ன சொல்லியிருக்கான், இஃப் இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு இஸ் கிளப்டு, இன்கேஸ் நீங்கள் கிளப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் தரும். எவ்வளோ, 1500 பர் சைல்டு பர் ஆனம். வருஷத்துக்கு 1500 நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னோட மைனர் சைல்டோட இன்கம் வந்து ஒரு 5000 இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 5000 இப்போ கிளப் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த 5000ல் என்ன பண்ணுறோன்னா, டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறோம், ஒரு 1500 நான் உங்களுக்கு கம்மியாக தராங்க, 3500 நீங்கள் வந்து கிளப் பண்ணி காமிச்சிக்கங்க அப்படின்னு ஒரு டிடக்ஷன் மாதிரி, விச் மீன்ஸ் ஒரு எக்ஸம்ஷன் நம்மளுக்கு தரான். ஓகே, ஒரு 1500 வரைக்கும் ரிலீஃப் பண்ணுறான் நம்மளுக்கு. ஓகேவா?
அதுக்கு அடுத்து எக்ஸம்ஷன் சொல்லியிருக்கான். என்னென்ன எக்ஸம்ஷன்? ஃபாலோயிங் இன்கம் would not be clubbed in the hands of parents. இங்கே கொடுத்துருக்க இந்த இன்கம் எதுவுமே பேரண்ட்ஸ் கையில் கிளப் ஆகாதான். என்னென்னப்பா இன்கம் அப்படி கிளப் ஆகாமல் இருக்கிறது அப்படின்னா, த இன்கம் derived from மேனுவல் ஒர்க். என் மைனர் சைல்டு, என்னோட குழந்தை போயிட்டு மேனுவலாக ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது. ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு, ஏதோ ஒரு ஷாப்பில் வேலைக்கு போயிட்டோ, இல்லை பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணியோ மேனுவல் ஒர்க் பண்ணி அதை டிரைவ் பண்ணுது அப்படின்னா, அந்த இன்கம் வந்து என் கையில் கிளப் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, கிளப் ஆகாது. அப்போ என்ன மாதிரியான இன்கம் நான் கிளப் ஆகும் அப்படின்னா, நான் சொன்னாலே இப்போ பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பேன் என் மைனர் சைல்டு பேரில், அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் கட்டியிருப்பேன், இதுதான் கிளப் ஆகும். ஓகேவா? ஸோ அவனே போய் மேனுவலாக ஆல்ரெடி அவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனை போயிட்டு மறுபடியும் நான் நோண்ட முடியுமா? நோண்ட முடியாதுல்ல. ஸோ அது வந்து எக்ஸம்ஷனா. அதுக்கப்புறம் the income from any activity involving skill, talent, specialized knowledge or experience. in case இப்போ என் பையனுக்கு வந்து பொதுவாகவே வந்து நல்ல பாட்டு பாடுற இது இருக்குது, இல்லை நல்ல டான்ஸ் ஆடுறான், சம்திங் ஏதோ ஒரு இது இருக்குது, அவனுக்கு 18 வயசு கீழே தான் இருக்கான். இப்போ இந்த சூப்பர் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்னப்பா, பூவையார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கானா கப்பீஸ், அந்த இந்த பாட்டுறா வெறித்தனம்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் ஒரு பாட்டில் அதில் அவன் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து பாடிட்டு போயிருப்பான். ஐ ஹோப் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும்னு நினைக்கிறான். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில், அவனோட டேலண்ட்டை தானே யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்தான். இப்போ அவன் ஒரு மைனர் சைல்டு தான் அவங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும். அப்போ அவன் இப்போ எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணான் சூப்பர் சிங்கர்லேருந்து, அவன் ஜென்ரேட் பண்ண இன்கம் எல்லாமே போய் கிளப் ஆகுமான்னு கேட்டால் கிளப் ஆகாது. ஏன், என்ன காரணம்? தட் இன்கம் ஆக்டிவிட்டி இன்வால்விங் இஸ் ஸ்கில், அவனோட ஸ்கில் அவனோட டேலண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால அது கிளப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான் பி கேஸில். அடுத்து சி கேஸ் என்னன்னா, த இன்கம் ஆஃப் மைனர் சைல்ட் ஃப்ரம் சஃபரிங் ஃப்ரம் எனி டிசபிலிட்டி ஆஸ் ஸ்பெசிஃபைட் செக்ஷன் 80U. 80Uல ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய டிசபிலிட்டியில் இருக்க பர்சனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பையன் இருக்கான்ப்பா, அவனுக்கு என்னன்னா 80Uல சொல்லியிருக்கக்கூடிய டிசபிலிட்டி இருக்கு. ஓகேவா? நான் அவன் பேரில் ஒரு பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து கிளப் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா என்னோட மைனர் சைல்டு என்னவா இருக்கு, 80Uல சொல்லியிருக்க டிசபிலிட்டியை படி சஃபரிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அது கிளப் ஆகாது. அப்படி என்னன்னா 80Uல என்னன்னா சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டான் பாருங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி, சிவியர் டிசபிலிட்டி 80% ஆர் மோர் டிசபிலிட்டி, விச் மீன்ஸ் சிவியர் டிசபிலிட்டினா 80% மேலே இருக்குது சிவியர் டிசபிலிட்டின்னு சொல்கிறான். த டிடக்ஷன்ஸ் இஸ் அவைலபிள் டு தன் அசஸி ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா பீயிங் அன் இண்டிவிஜுவல் ஆர் HUF. ஃபஸ்ட்டு இந்த டிடக்ஷன் அவைலபிள் பண்ணோன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஓகேவா? 80U என்ன சொல்லியிருக்கான், டிடக்ஷன் அசஸி himself is a person with disability and incur expense for medical treatment. அதாவது அந்த அசஸியே அவருக்காக ஒரு சில எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாரு, அவர் ஒரு டிசபிலிட்டிக்காகவே அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 80U கீழே கொண்டு போய் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிஃபோர் தட் 80Uல உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு தெரியணும் இல்லையா? ஓகே, அதில் வந்து சிவியர் டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவங்க கொடுத்துருப்பான்டா. சிவியர் டிசபிலிட்டினா என்னென்ன, 75, 1,25,000 இது நார்மல் தான். சிவியர் டிசபிலிட்டினா 80%, நார்மல் டிசபிலிட்டினா 40% சொல்லியிருப்பான். லோ விஷனு, பிளைண்ட்னஸ்ஸு, லெப்ரோசி கியூர்டு, மென்டல் ரிட்டார்டேஷன், ஹியர்னிங் இம்பேர்மெண்ட்டு, இது என்னடா ஆட்டிசம்னா ஏதாவது அது அவங்களோட டேர்மில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் செரிபல் பிளாசி, மென்டல் இல்னஸ், இதெல்லாம் சயின்ஸில் படிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த டிசபிலிட்டியில் கவர் ஆகுது. இந்த மாதிரியான டிசபிலிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களாம் 80U கீழே வந்துடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லோ விஷன் இருக்குது அப்படின்னா நான் 80U கீழே வந்துடுவேன். அந்த லோ விஷனுக்காக நான் பண்ணுற எக்ஸ்பென்ஸுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேருந்து. இன்கேஸ் என் டிபெண்டன்ட் யாருனா இருக்காங்க, அதான் என்னோட மைனர் சைல்டு, இப்போ அவன் என் டிபெண்டன்ட், அவனுக்கு லோ விஷனாக இருக்குது, அவனுக்கு நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா தென் அது என்னதான், அப்போது அதாவது அவனே ஆல்ரெடி லோ விஷன், கரெக்டாக, அவனே லோ விஷன்லேருந்து அவன் போய் சம்பாதிக்கிறான். அப்போ அந்த சம்பாதித்தை கொண்டு வந்து மறுபடியும் எங்கேயும் கிளப் பண்ணுமான்னு கேட்டால் கிளப் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளப் ஆகாது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். புரிஞ்சுதா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? 80U கீழே இதெல்லாம் தான் சிவியர் டிசபிலிட்டி கீழே அவன் சொல்கிறான். ஓகேவா?
ஸோ இது கண்டென்ட்ல வருது அப்படின்னா தென் அதுவுமே கிளப் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஸோ அதுதான் 80U நீங்க கொடுத்துருக்கான் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பத்தி. 80DDன்றது ஒன்று இருக்கு. 80DDன்றது வேற. 80DDன்றது என்னன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக பே பண்றது. ஓகேவா? இது நான் சொல்றேன். 80DD இங்க படிக்க வேண்டாம், நம்ம 80s டிடெக்ஷன்ஸ் படிப்போம் இல்லையா, அங்க நம்ம பார்த்துப்போம். உங்களுக்கு இப்போதைக்கு 80U மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும், ஏன்னா அவன் இங்க 80U பத்தி தான் பேசியிருக்கான். ஓகேவா? டன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா சி பாயிண்ட் வரைக்கும்? இப்போ அடுத்து சி பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அந்தந்த இதில் எக்ஸம்ஷன் விச் மீன்ஸ் கிளப் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து இஃப் இட் ஒன்ஸ் கிளப்டு ஒன்ஸ் இன்க்ளூடட் இந்த டோட்டல் இன்கம் ஆஃப் எய்தர் ஸ்பௌஸ். இப்போ ஏதாவது ஒரு ஸ்பௌஸ் கையில் வந்து அது இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ அப்பா கையில் போய் கிளப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஃபியூச்சரில் மறுபடியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சக்சீடிங் இயரில் மறுபடியும் நான் அம்மா கையில் வந்து மாற்றிக்கலாமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஏவோ வந்து என்ன ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். அசசிங் ஆஃபீஸர் உள்ளே வந்துடுவார். அசசிங் ஆஃபீஸர் உள்ளே வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை மாற்றுவேன். ஏன்னா ஒன்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் கையில் அது கிளப் ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்லேயே அது அவர் கையில் மட்டுமே தான் கிளப் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கையில் கிளப் ஆகுமா அப்படின்னா அதுக்கு ஏவோ சாட்டிஸ்ஃபை ஆகணும். விச் மீன்ஸ் அவரோட பர்மிஷன் வேணுன்றதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் where the marriage of parents does not exist, அதாவது subsist கொடுத்துருக்கேன். The income of minor will be included in the income of the parents who maintain the minor child in the relevant previous year, which means இப்போ இன்கேஸ் வந்து பிரிஞ்சுட்டாங்க, அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த மைனர் சைல்டு வந்து இப்போ யார்கிட்ட வளருதோ அவங்க கையில் போய் கிளப் ஆகுமா. ஓகேவா? அந்த கோர்ட் டெசிஷன் மேக் பண்ணும் இல்லையா, நீ அப்பா கிட்ட போறியா அம்மா கிட்ட போறியான்னு கேட்பாங்க. இன்கேஸ் இல்லை நான் அம்மா கிட்ட போகிறேன் இல்லை அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அப்போ யார்கிட்ட போதோ அவங்க கையில் கிளப் ஆகும் அந்த இன்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சினாரியோஸ், இதெல்லாம் ரியலாக நடக்கிறதுனால தான் ஆக்டில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைனர் சைல்டு ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் பார்த்தாலே போதும், இதை வச்சே உங்களால் சம்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியும். Now we are going to provision. So hope now screen is visible, right? So இது வந்து பாத்தீங்கன்னா இது அந்த இது சன்ஸ் ஒய்ஃபுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பெனிஃபிட் டு ஸ்பௌஸ் ஏஓபிக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை ட்ரான்ஸ்ஃபர் கையில் ஏதாவது டாக்ஸபிள் ஆகணும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சன்ஸ் ஒய்ஃபுக்கு நம்ம எதனா மாற்றிருந்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதே சேம் ப்ரொவிஷன் நீங்கள் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்க, அங்கே இருக்க ப்ரொவிஷன் தெளிவாக பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அப்ரோச் திஸ் சம்பா இல்லுஸ்ட்ரேஷன் 6 நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் இதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. வேறு என்ன இருக்குது, மேரேஜ் சப்ஸ்டிட் இது பார்த்துட்டோம், சப்சிக்வெண்ட் இயரில் ஏஓ சாட்டிஸ்ஃபை பார்த்துட்டோம், மேரேஜ் இல்லை அதையும் நம்ம பார்த்துட்டோம். வேறு என்ன இதில் அடிஷ்னல் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சைல்டில் என்னென்ன சைல்டு இன்க்ளூட் ஆகும்னு பார்த்துட்டோம். மேரிட் டாட்டர் இது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இன்கம் ஃப்ரம் மேரிட் டாட்டராக இருந்து மைனராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளப் ஆகும்? டீம்டு ஓனர் கான்செப்டில் படிக்கும்போது நான் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த இடத்துல 64(1) does not have this exemption. Hence income arising to minor daughter shall be clubbed in the hands of parent. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பேரண்ட் கையில் வந்து கிளப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டீம்டு ஓனர் கான்செப்டில் அது வராதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டியை வந்து வித்தவுட் கன்சிடரேஷன் என் பொண்ணுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா டீம்டு ஓனர் கான்செப்டில் அது வராது. அந்த டைமில் நான் தான் டீம்டு ஓனரா அப்படின்னு கேட்டால் வராது. அதுக்கப்புறம் அது ப்ராப்பர்ட்டி கை மாறிச்சு அவங்க ஹஸ்பண்ட் கையில் போகும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்பஸ். பட் கிளப்பிங் பர்பஸ்க்கு என்னன்னா இட் வில் பி கிளப்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். என் கையில் வந்து அது கிளப் ஆகும். டீம்டு ஓனர்ன்ற கான்செப்டில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே போகாமல் கிளப்பிங் கான்செப்டில் என் கையில் வந்து கிளப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். புரியுதா? நீங்கள் போய்ட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். 27(1) இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் புக்கில். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கெட் த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? கார்டியன் மெயின்டைன் பண்ணால் நாட் அ பேரண்ட்ஸ் கேனாட் பி ஆடட் வித் த இன்கம் ஆஃப் த கார்டியன். இப்போ இன்கேஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அப்போ அது கார்டியன் கையில் போய் கிளப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிளப் ஆகாது. ஓகேவா? அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி? சரி, புரியாத மாதிரி ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே போதும், மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ வில் டூ திஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 16(6). ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மந்த்ரி ஓகே ஹாவ் இன்கம் அண்டர் த ஹெட் பிஜிபிபியாம்பா. எவ்வளோப்பா? ஒரு 3 லட்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 4 lakhs, அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஆஃப் 3 lakhs and 4 lakhs ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது மிஸ்டர் மந்த்ரி
3 lakhs வச்சிருக்காரு பிஜிபிபி. ஓகேவா? மிஸ்ஸஸ் மந்த்ரி 4 lakhs வச்சிருக்காங்க பிஜிபிபி. இது ஏன் கொடுத்துருக்கான்? அவங்களோட டோட்டல் இன்கம் யாருது வந்து கிரேட்டரா இருக்கோ அவங்க கையில வந்து அது கிளப் ஆகுன்றதுக்கு அந்த பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்கான். கரெக்டா? இப்போ 7 சில்ட்ரன் வச்சிருக்காங்களாம்பா. ஓகேவா? From the following details, compute the taxable income of Mr. and Mrs. Mantri. Assessment year 2024-25 old regime applicable பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓல்ட் ரெஜிம் அப்ளிகபிள் பண்ணுங்கன்னா அப்போ இதுக்கு ஓல்ட் ரெஜிம் மட்டும் தான் அப்ளிகபிள். இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம், அவைலபிள் ஒன்லி அண்டர் ஓல்ட் ரெஜிம். இந்த எக்ஸம்ஷன் வந்து ஓல்ட் ரெஜிமில் மட்டும்தான் அவைலபிள். 1500 அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஆர் இன்கம் சோர்ஸ் கிளப் விச் எவர் இஸ் லோவர்னு நினைக்கிறேன். இது வந்து ஓல்ட் ரெஜிம் மட்டும் தான் அப்ளிகபிள். ஸோ அதனால தே கிவ் இந்த ஓல்ட் ரெஜிம் படிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு என்னப்பா 26 இயர்ஸ்ப்பா. அவரு 26 இயர்ஸ்னா அவர் எதுக்குப்பா இங்கே வர போறாரு? ஆஃப்கோர்ஸ் இது வராது. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்காரு. அவரோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம். இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு 30,000. அவருக்கு ஒரு 4 பசங்க, 4 இயர்ஸ் 4 பசங்க இல்லை, 4 இயர்ஸ் ஓல்டில் ஒரு பையன் இருக்கான். அது இன்ட்ரெஸ்ட் அவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்காங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் 5000 வருது. இது அவர் பார்த்துப்பாரு. 4 வருஷம் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா இவரே பார்த்துப்பாரு. யாரு? ஃபர்ஸ்ட் சைல்டே பார்த்துப்பாரு. இவன் பேர குழந்தை வந்து இவங்க கையில் வந்து கிளப் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நாட் ரெலவெண்ட். அடுத்து செகண்டு 17 வயசு தான் ஆகுது. மேரிட் டாட்டரு ஹூ ஆர் ஸ்டேட் சிங்கர். ஓகே, அவங்க வந்து ஸ்டேட் சிங்கர். இயர்ன்டு 1 lakh. ஷி ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு 8,000. சச் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஹஸ் பீன் மேட் அவுட் ஆஃப் சச் சிங்கிங் இன்கம். அவங்களோட சிங்கிங் இன்கம் கொண்டு போய் பேங்க் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ இதில் அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுவும் வராது. அடுத்து தேர்ட் சைல்டு என்னப்பா? 16 வயசு தான். ஓகே, சஃபரிங் ஃப்ரம் சிவியர் டிசபிலிட்டி அண்டர் 80, டிசபிலிட்டி 80U, எக்ஸ்டர்னல் 55. நாட் சிவியர் டிசபிலிட்டி, நார்மல் டிசபிலிட்டி தான் இருக்கு. ஓகேவா? அவன் இடத்துல அது தான் மென்ஷன் பண்ணியிருக்கானா சிவியர் டிசபிலிட்டின்னு. ஒரு பாயிண்ட் வரை கொடுத்து வச்சிருக்கான். வேற என்ன இருக்கு? ஓகே, this disability is 55% வரைக்கும் பிளைண்ட்னு கொடுத்துட்டான். இயர்ஸ் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் 40,000 ஃபார் a loan given to private firm. ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். சிவியர் டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் நான் இல்லை, நார்மலாக டிசபிலிட்டி தான், எனி டிசபிலிட்டி தான், நாட் மென்ஷனிங் சிவியர் டிசபிலிட்டி. அப்போ ஆஃப்கோர்ஸ் வந்து இதுவும் வராது. ரைட்டா? ஃபோர்த் சைல்டுக்கு 16 வயசு தான் ஆகுது. இன்கம் 45,000 அவுட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபோர்ட். அவன் போய் கஷ்டப்பட்டு மேனுவல் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறான். அந்த சம்பாதிக்கிறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 15,000 இருக்குது. அவனோட லாஸ் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 30,000 ரூபாய் இருக்குது. அப்படின்னும் போது தே ஆர் நாட் கன்சிடரிங் திஸ் ஆல்சோ, பிகாஸ் அவனோட மென்டல் ஹெல்த் அவனோட எஃபோர்ட் போட்டு அவனா பார்த்துக்கிறான் ஃபோர்த் சைல்டு, அதனால் அது இன்க்ளூட் ஆகாது. ஃபிஃப்த் சைல்டுக்கு 12 வயசு தான் ஆகுது. இஸ் எ பார்ட்னர். இங்கே வரும், இது கிளப் ஆகும். அவனை ஒரு பார்ட்னராக சேர்த்து விட்டுக்கிறாங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். அதுலேருந்து அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. டாக்ஸபிள் 40,000 ரூபாய். ப்ராஃபிட் வந்து 35,000 ரூபாய். ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி டாக்ஸபிள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர் 2 பேரண்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ம், அதர் 2 பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மந்த்ரி. ஸோ மற்ற 2 பார்ட்னர் யாருன்னா அவங்க அம்மா அப்பாவே தான் பார்ட்னர். 3வது இவனையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு 4வது குழந்தைய வந்து மென்டல் எஃபோர்ட் போட்டு ஃபிசிக்கல் ஒர்க் காமிப்பாங்கன்னு தெரியல. இப்படி அது எதனா ரஜினி படமாக இருக்கலாம். ஸோ 5th பாயிண்ட் நம்மளுக்கு ரெலவெண்ட்டு. அடுத்து 6th பாயிண்ட்டு. 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசு தான் ஆகுது. டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு டு கலெக்ட் சச் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஒரு 200 ரூபா எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. சோல்டு பண்ணி ஒரு கெயின் ஒரு 25,000 ரூபா கிடச்சிருக்கு. எஸ், திஸ் ஆல்சோ ரெலவெண்ட் ஒன்லி, ஏன்னா டிபெஞ்சரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7th சைல்டுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கடைசி 3 நம்மளுக்கு ரெலவெண்ட்டுப்பா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். 4th சைல்டோட லாஸை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹெட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சேலரிக்கு அடுத்த ஹெட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அடுத்த ஹெட்டு பிஜிபிபி, அதுக்கு அடுத்த ஹெட்டு கேபிட்டல் கெயின், அதுக்கு அடுத்த ஹெட்டு ஐஎஃப்ஓஎஸ். ஸோ இப்போ சேலரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து அது அவங்க கையில் டாக்ஸ் போடும். அதனால் ஃபர்ஸ்ட் சைல்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லாஸ் ஒன்று பார்த்துருந்தோம். 4th சைல்டு லாஸ் இருந்துச்சு. எங்கே இஸ் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 30,000 கொடுத்துருந்தான். கரெக்டாக? இந்த 45,000 அவனோட இன்கம் வந்து கிளப் ஆகாது. பட் இந்த லாஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கிளப்பிங்கில் நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த நெகட்டிவை இங்கே கொண்டு வந்திருக்கான். ஸோ தே புட் த 30,000 நெகட்டிவ் ஹியர். அதுக்கப்புறம் பிஜிபிபி பிஸ்னஸ் இன்கம். என்ன பிஸ்னஸ் இன்கம்? 5th சைல்டு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மந்த்ரி மிஸ்ஸஸ் மந்த்ரி 3 லட்சம் 4 லட்சம். இது வந்து பிஜிபிபி இன்கம் நம்ம முதலே பார்த்துட்டோம். இப்போ யார் கையில் கிளப் ஆகணும்? மிஸ்ஸஸ் மந்த்ரி கையில் கிளப் ஆகணும், ஏன்னா அவங்க தான் ஹையர் இன்கம் வச்சுருக்காங்க. ஹையர் இன்கம் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க கையில் தான் கிளப் ஆகணும்.
அப்போ ஃபிஃப்த் சைல்டு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காப்பா ஃபிஃப்த் சைல்டுக்கு? இன்ட்ரெஸ்ட் இன்கம் டேக்ஸபிள் 40,000பா. 40,000 தூக்கி வந்து அப்படியே கிளப் பண்ணிடுங்க. ப்ராஃபிட் வந்து எக்ஸம்டட் நான் அப்பயே சொன்னேன், எக்ஸம்டட். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர் சைல்டுக்கு பர் ஆனம்க்கு 1,500 வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 1,500 இங்கே மைனஸ் பண்ணிருக்கான். ஸோ 4,38,500. பிஜிபி முடிஞ்சிச்சா? அடுத்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்னா சிக்ஸ்த் சைல்டுக்கு நம்ம பார்த்தோம், கேபிட்டல் கெயின் 25,000 வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக ஃபுல்லாக படிச்சு பாருங்க. 1000 டிபெஞ்சர்ஸ் 100 ஈச் பப்ளிக் செக்டர்ல வாங்கியிருக்காங்க. அவங்களோட கிராண்ட் ஃபாதர் மூலியமா அது கிடைச்சிருக்கு. அதுலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் கலெக்ட் பண்றதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் 200 ரூபாய். ஸோ ஆனால் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கன்னா போவோம் இந்த 10,000 ரூபாய் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ். கரெக்டா? இந்த 25,000 ரூபாய் கேபிட்டல் கெயின் கீழே வந்துடும். அப்போ 25,000 ரூபாய் இந்த இடத்துல நீங்க டைரக்டா கேபிட்டல் கெயின் கீழே இங்க காமிச்சிருவீங்க. இந்த ஹேஷ்டாக் எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா டிடக்ஷன் கேன் பி கிளைம்டு ஒன்ஸ், விச் மீன்ஸ் ஆனால் இப்போ நீங்கள் 1,500 ரூபா சொன்னீங்களா, அது ஏன் நீங்கள் மைனஸ் பண்ணல அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்ல கொண்டு போய் அதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஎஃப்ஓஎஸ்ல அந்த 1,500 ரூபா மைனஸ் ஆயிருக்கும். இதோ இங்கே மைனஸ் ஆயிருக்கா, அது ரிலேட்டடாக வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிடக்ஷன் கேன் பி கிளைம்டு ஒன்ஸ். நீங்கள் 1,500 ரூபா எடுக்கிறது ஒரு முறை தான் எடுக்க முடியும். இங்கேயும் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இங்கேயும் எடுக்க முடியாது. எங்கன்னா ஒரு இடத்துல மைனஸ் பண்ணிக்கலாம், ஒன்று இங்கே பண்ணிக்கலாம் இல்லை இங்கே பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல அந்த 1,500 ரூபா போட்டிருக்கான். இல்லைனா டபுள் டிடக்ஷன் ஆகிடும் இல்லையா, கேபிட்டல் கெயின்லையும் ஒரு 1,500 ரூபா எடுக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு 1,500 ரூபா எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை மென்ஷன் பண்ணிட்டான். இப்போ கேபிட்டல் கெயின் வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து ஐஎஃப்ஓஎஸ். ஐஎஃப்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்குப்பா இருக்கு? சைல்டு 2 இன்கம் ஏன் அதில் வருது? சிங்கிங்க்கு. ஓஹோ, இந்த இடத்துல இன்னொரு ஒரு ப்ரொவிஷன். இந்த சிங்கிங் ப்ரொவிஷன் வந்து எப்படி அப்ளிகபிளாக இருக்குன்னா, இந்த 1,00,000 ரூபா கிளப் ஆகாது. இந்த 1,00,000 ரூபா கிளப் ஆகாது, ஏன்னா அது அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து இந்த 1,00,000 ரூபா கொண்டு போய் டெபாசிட் பண்ணாங்க இல்லையா, அதை டெபாசிட் பண்ணிட்டு 8,000 வந்துச்சா, இது அவங்களோட ஸ்கில் கிடையாது. கரெக்டாக இந்த 8,000 ரிசீவ் பண்ணது விச் மீன்ஸ் ரிலேட்டிங் டு த ஸ்கில். பட் ஆனால் அந்த 8,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இங்கே ஆட் பண்ணிட்டான் அந்த 8,000. ஸோ அதுக்கு ஒரு 1,500 அலோவ் பண்ணணும், அதையும் அலோவ் பண்ணிட்டான். 8,000 1,500 அலோவ் பண்ணிட்டான். அப்புறம் சிக்ஸ்த் சைல்டு நம்ம டிபெஞ்சர் இப்போ தான் பார்த்தோம். டிபெஞ்சரில் வந்து 200 ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் 9,800. அதில் 1,500 இங்கேயும் அலோவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் செவன்த் சைல்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்த்தோம் 500. எக்ஸம்ஷன் நம்மளுக்கு 1,500 வரைக்கும் இருக்கு. ஸோ அப் டு 500 தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் விச் எவர் இஸ் லோவர் 500 or 1,500, விச் எவர் இஸ் லோவர் 500 தான். ஸோ அந்த 500 மைனஸ் பண்ணிங்கன்னா நில்லு. ஸோ இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் ஆட் பண்ணுங்க. 3 lakhs 4,48,000. டிடி டிடக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிடக்ஷன் சாப்டர் வரும்போது சொல்லித்தரேன் 75,000 எப்படி வந்துச்சுன்னு. ஸோ டோட்டல் இன்கம் 3 lakhs 3,73,300. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? மைனர் சைல்டு. ஆனால் நீ பாட்டுக்கு நடத்தின ஏதோ சொன்ன அப்படியே போயிட்டே முடிஞ்சிச்சான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்கா? ஓகேவா? ஓரளவுக்கு 25,000 இதுல மைனஸ் பண்ணிருக்க முடியாதானா? அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சிக்ஸ்த் சைல்ட்ல இந்த ஒரு 1,500 மைனஸ் பண்ண முடியலன்னு கேட்குறீங்களா? ஆமாண்ணா. என்னன்னா இதுவும் இந்த கேபிட்டல் கெயினும் இதுவும் எந்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இதுதானே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் தான். அப்போது ரெண்டு இடத்துலையும் 1,500 நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஒன்று நீங்கள் இங்கே இன்கேஸ் நீங்கள் இங்கே காமிக்கலன்னா இங்கே காமிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் 1,500 மைனஸ் ஆகி உங்களுக்கு நெட் ஆஃப் வந்து 3,73,300 தான் வரும். டிடக்ஷன்ஸ் ஒரு முறை தான் எடுத்துக்க முடியும். அந்த 1,500 அது எங்கன்னா ரூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு முறை தான் எடுத்துக்க முடியும்னா அந்த மாதிரி சொல்லல. பட் டிடக்ஷன்ஸ் வந்து உங்களால் ஒரு முறை தான் எடுத்துக்க முடியும். அது இங்கே அவன் மென்ஷன் பண்ணிட்டான். டிடக்ஷன் கேன் பி கிளைம்டு ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஓகே ஓகேண்ணா. நம்மளால அந்த இடத்துல எடுத்துக்க முடியல, அவன் அதை மென்ஷன் பண்ணிட்டான். அந்த இடத்துல நான் அதை எடுக்கல அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ ஓகேண்ணா. ஓகே, இதுக்கு மேலே நான் போகல, ஏன்னா இதுக்கு மேலே போனால் ரோடு ஹெவி ஆகிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பிடிஎஃப் வச்சு கோத்ரூ பண்ணுங்கள் மைனர் சைல்டுக்கு எப்படி வந்து கிளப் ஆகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்தோடனே நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம HUF லைபிலிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் போயிடுவோம். ஓகேவா? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இது ரெண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் போயிடுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களால் என்னென்ன சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் 10 உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Illustration 9 also you can do. Elimination dance performance exemption. Illustration 11
ஓகே, illustration 11 மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மற்ற 2 illustration உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த ப்ரொவிஷன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 2 சம்மை முடிச்சுட்டு இன்னைக்கு போய் தூங்கிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பிஃபோராக ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா போய் தூங்குங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு?